நற்கருணை நாதனுடைய புதுமைகள் பல பல இருக்கின்றன என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். முதலாவது புதுமை என்ன என்று நாம் பார்ப்போமானால், இது 595 ஆண்டிலே ரோமை நகரிலே நிகழ்ந்தது. புனித திருத்தந்தையாக இருந்து புனிதராக இருக்கின்ற முதலாம் கிரகரி திருத்தந்தையினுடைய காலத்திலே நடந்தது. அவருடைய திருநாளை தான் நேற்றைய நாளிலே நாங்கள் திருச்சபையிலே கொண்டாடினோம். இந்த கிரகோரியா அவர் திருப்பலி ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே மக்கள் கூடியிருந்தார்கள். ஒரு நற்கருணை கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நற்கருணையை ஏற்படுத்துகின்ற ஒஸ்தியை செய்கின்ற ஒரு பெண்ணும் அங்கிருந்தார். அவளுக்கு இதில் ஒரு சந்தேகம், நாங்கள் தான் இதெல்லாம் செய்கின்றோம், இதில் எப்படி இயேசு வருகின்றார் ஒரு சந்தேகமாக இருக்கலாம். எனவே அவள் அந்த நேரத்திலே சிரிக்கின்றார். உண்மையான பக்திக்கு பதிலாக அவளுக்கு சிரிப்பு வருது. திருத்தந்தை அதை கண்டதும் அவளுக்கு அந்த நற்கருணை கொடுக்கவில்லை. ஆனால் அந்த நற்கருணையை ஒரு தட்டிலே வைத்து அதை குறிப்பாக வைத்து விட்டார். திருப்பலி முடிந்த பிற்பாடு அவர் திருத்தந்தையாக அவர் அதை பார்க்கின்றார். அதை பார்க்கின்ற பொழுது அது இயேசுவினுடைய சதையாக மாறியிருந்தது. இதுதான் அன்பானவர்களே, நற்கருணை புதுமையின் வரலாறுகளிலே முதலாவது புதுமையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே இருக்கின்ற நற்கருணை நாதர் அதே ஒரு சாதாரண ஒரு அப்பம் அல்ல, ஆனால் ஆண்டவர் தாமே குடிகொண்டிருக்கின்ற அவருடைய உடலும் இரத்தமும் தெய்வீகம். இதை நாங்கள் புனித பவுஸ்தீனாவுடைய வாழ்விலே நன்றாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த பவுஸ்தீனா என்பதும் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? அறிந்திருக்கு. இதற்கு அவர்களுடைய பெயர் எதிரே அதிகமாக சொல்லுவாங்க. நிறை இரக்கத்தை நிறுவியவள். அப்படியான ஒரு புதுமை நிறைந்த அந்த பெண் சிஸ்டர் எப்படியாக அந்த இறை இரக்கத்தை உலகம் முழுவதற்கும் கொடுக்கின்ற அளவுக்கும் இன்றும் அந்த இறை இரக்கத்தை நோக்கி மக்கள் செல்லுகின்ற நிலையிலும் அவள் கொண்டு வரப்பட்டாள் அல்லது அவள் இருந்தாள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அதுதான் அந்த நற்கருணை நாதனுடைய பிரசன்னம். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது நாங்கள் எல்லோருமே இந்த ஆலயத்திற்கு தனித்தனியாக வந்தோம். அதே போல அவருடைய ஆலயத்திலும் ஆண்டவர் எழுந்தேற்றம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த பவுஸ்தீனா எல்லாம் சிஸ்டராக இருக்கின்றாள். அவள் அங்கே வந்து நற்கருணாதரிடம் பக்தியோடு ஆராதித்து வருகின்றாள். அந்த வேளையிலே ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். எப்படியாக பேசுகிறார்? நீ என்னிடம் வருவது, விசுவாசத்தோடு நீ இங்கே எனக்கு முன்பாக இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறுகிறார். அத்தோடு அவர் அந்த ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த பவுஸ்தீனா அவருடைய வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். பவுஸ்தீனாக்கு ஆண்டவர் தாமே கூறுகின்றார், இதே போன்று ஏராளமான மக்கள் என்னிடம் வர வேண்டும், நான் இங்கே காத்திருக்கின்றேன். எனவே நீ அதற்காக நீ மன்றாடிக்கொள். ஏராளமான மக்கள்
அவர்கள் ஓடோடி அந்த என்னிடம் வர வேண்டும், அப்பொழுதுதான் நான் மகிழ்ச்சி அடைவேன், அவர்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசீரையும் அன்பையும் நிறைவாக கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று அந்த புனிதைக்கு கூறுகிறார். அப்பொழுது அவள், ஆண்டவரே, நான் சிறு வயதிலிருந்தே உடைய நற்கருணையிலே மிகவும் பக்தி கொண்ட நான் உண்மை ஆராதித்து வணங்குவதுதான், இந்த நற்கருணையோடு ஒருங்கித்திருப்பதுதான் என்னுடைய மேலான ஒரு இன்பமாக இருக்கின்றது. எனவே நான் உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதே என்னுடைய பெரும் கடமையாக நான் உணர்கின்றேன், அதை நான் நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லி அந்த பௌஸ்டினா ஆண்டவரிடம் இயேசுவிடம் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ இப்பொழுது பார்த்துக் கொண்டு இருக்கின்றது அது ஒரு வெள்ளை அப்பமாக தெரிகின்றது, ஆனால் அதிலே நான் மனித உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் நான் உண்மையாகவே அமர்ந்திருக்கின்றேன், இருக்கின்றேன், உனக்காக இருக்கின்றேன். எனவே நீ அந்த விசுவாசத்தை கொண்டிரு, அந்த நம்பிக்கையை கொண்டிரு என்று ஆண்டவர் அவளுக்கு கூறுகிறார். அதன் பிற்பாடு என்ன நடக்கிறது சொன்னால், அவருடைய அந்த விசுவாசம், அன்பின் வேட்கை, அன்பானவர்களே, அந்த நற்கருணை நாவல் எழுந்தேற்றத்திலிருந்து அப்படியே எழுந்து அவளுக்கு முன்பாக செல்லுகின்றார். செல்லுகின்ற வேளையிலே ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். என்ன பேசுகின்றார் என்பது மிகவும் முக்கியம். உன்னுடைய பணிக்கு, வாழ்வுக்கு தேவையான சக்தி எல்லாம் இங்கே இருக்கின்றது, இந்த அப்பத்திலே, இந்த நற்கருணையிலே இருக்கின்றது. எனவே நான் அவைகளை எல்லாம் உனக்கு தருவேன். இந்த இரக்கம், என்னுடைய இரக்கம் உனக்கு பொழியப்படும், இந்த அன்பின் வழியாக உனக்கு தரப்படும் என்று அந்த ஆண்டவர் எல்லாம் தெளிவாக அவர்களுக்கு கூறுகின்றார். கூறிய பிற்பாடு அந்த நற்கருணையானது மீண்டும் அந்த நற்கருணை பிள்ளைகளிலே வருகின்றது. எல்லாம் அப்படியே எல்லாம் காட்டுகின்றார்கள் அவருடைய வாழ்க்கையை. இப்படியாக அன்பானவர்களே, நற்கருணை நாதனுடைய பிரசன்னமானது ஒரு சாதாரண பிரசன்னம் அல்ல. நாங்கள் ஒவ்வொருவருமே நினைப்பது போன்று சாதாரண பிரசன்னம் அல்ல. எங்களுடைய அந்த உண்மையான விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் இந்த ஆண்டவரை தேடி போக வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். இந்த ஆண்டவர் உண்மையாகவே எங்களோடு இருக்கின்றார் என்ற அந்த உண்மையை நாங்கள் திருச்சபை தாயானவள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு நற்கருணை அவருடைய நற்செய்திகள் கூட அவர் கூறுகின்றார். அந்த சீடர்களுக்கு இந்த நற்கருணையை பற்றி கூறும் பொழுது, இது என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம் என்று சொல்லும் பொழுது சில சீடர்கள் அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள். இவர் எப்படி இவருடைய உடலை, இவருடைய ரத்தத்தை நாங்கள் எப்படியாக ஆக முடியும் என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் சில பேர் எழுந்து சென்று விட்டார்கள். ஆனால் அவர் சொல்லுகின்றார், அவர் இந்த சீடர்களையும் பார்த்து சொல்லுகின்றார், நீங்களும் போக விருப்பம் சொன்னால் போங்கள், போக போகிறீர்களா என்று சொல்லி கேட்கின்றார். அப்படியான ஒரு நிலையில் தான் நண்பர்களே ஆண்டவர் இயேசு தம்முடைய வாழ்விலேயே அந்த நற்கருணைக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த பௌஸ்டினாவுக்கு அவர் இவர்களை வெளிப்படுத்திய பிற்பாடு அந்த ஆண்டவர் மீண்டும் அந்த பேழைக்குள்ளே வந்த பிற்பாடு அந்த புனிதை சொல்லுகின்றால், என்னுடைய உடலின் உள்ளே இந்த ஆண்டவருடைய அன்பு பிதுகி இருப்பதையும் அவருடைய சக்தி நிறைந்திருப்பதையும், என்னுடைய பணிகளுக்கு தேவையான, என்னுடைய வாழ்வுக்கு தேவையான சக்தியை அந்த ஆண்டவர் தந்துவிட்டார் என்று சொல்லி அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதன் பிற்பாடுதான் அந்த இறை இதற்க பணிகள் எல்லாம் வந்தன. இன்று உலகிலே எல்லாரையும், கத்தோலிக்க மக்கள் எல்லோரையும் அது ஆட்கொண்டு கொண்டு இருப்பதையும், அதிலே
அதிலே பங்கு கொண்டு மன்றாடுகின்ற மக்கள் எந்த அளவுக்கு அமைதியை, சமாதானத்தை, இன்னும் அவர்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும் அன்பானவர்களே. எனவே இது ஒரு சாதாரண ஒரு நிலை அல்ல. இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் மிகவும் முக்கியமான பிரசன்னமாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது. எனவே நம்முடைய இந்த அருளாச்சிரமத்திலே, இந்த யாழ் மறை மாவட்டத்திலே இந்த நற்கருணை நடு நிலையம் என்று சொல்லித்தான் இது ஆரம்பத்திலே ஆயர் வந்தனைக்குரிய எமிலியானுஸ் ஆண்டகருடைய காலத்திலே இது ஏற்படுத்தப்பட்டது. 69ஆம் ஆண்டுகளிலே நம்முடைய யுவானியார் ஆலயத்திலே தான் முதலாக ஆரம்பித்து அங்கே இருக்கும் பொழுதுதான் அதன் பிற்பாடு தியோகு பிள்ளை ஆண்டகை அவர்கள் வந்த பிற்பாடு இந்த யாழ் சிறு குறுமடத்தினுடைய இந்த பகுதியை எங்களுக்கு கொடுத்து, சோமாலை தாசனுக்கு கொடுத்து, தோமஸ் அடிகளாருடைய சபைக்கு கொடுத்து, இதனுள்ளே உங்களுடைய இந்த ஆராதனைகள் எல்லாம் நடைபெற வேண்டும். இங்கிருக்கின்ற ஆண்டவர் என்னுடைய மக்களுக்கும், அதாவது குருக்களாக தங்களுடைய ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சிறுவர்களுக்கும், இந்த இளைஞர்களுக்கும் அவருடைய அருள், மாதாவுடைய அருள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நீங்களும் மன்றாடிக் கொண்டு இருக்க வேண்டும். எனவே இந்த ஆராதனைகள் எல்லாம் எங்களுடைய திருச்சபைக்கும் யாழ் மறை மாவட்டத்திற்கும் இவர்கள் எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும் என்ற அந்த மேலான ஒரு நோக்கத்தோடு தான் இதை கொடுத்தார். அன்பானவர்களே, சும்மா சாதாரணமாக ஏதோ நாங்கள் காணிகளை அழைத்து கொண்டு கொடுப்பது போல அல்ல. அவருக்கு நம்முடைய வந்தனைக்குரிய தியோகு பிள்ளை ஆண்டகைக்கு அந்த இறைவன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய பிரசன்னம், மாதாவுடைய பிரசன்னம், இங்கே நாங்கள் சொல்லுகின்ற சுபமாலைகள், நாங்கள் வந்து ஆண்டவரை சந்திக்கின்ற நேரங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் இவைகள் எல்லாம் சாதாரண ஒரு நிலை அல்ல. இந்த யாழ் மறை மாவட்டத்திற்குரிய அந்த காணிகளை எடுத்து வேறு சபைகளுக்கு கொடுப்பது என்பது சாதாரண நிலை அல்ல. அந்த நேரத்திலேயே சில பேர் அதற்கு கேள்விகளும் கேட்டிருந்தார்கள். ஆனால் அவர் அதிலே அந்த ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார். எல்லாருக்கும் ஒவ்வொரு வெளிப்படுத்தல் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகின்ற நேரத்திலே நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் இல்லையா? இப்பொழுது கூட நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் தன்னுடைய அந்த இறை இரக்கத்தை பரப்புவதற்காக இந்த நற்கருணையாளர் அந்த புனித பௌஸ்தீனாவை அவர் தயாரிப்பதோடு மட்டுமல்ல, அவரை எழுந்து சென்று அவளை ஆசீர்வதித்து, நீ இவைகளை எல்லாம் செய்வதற்குரிய சக்தி உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் அதை செய்தார். அத்தோடு இன்னும் ஒன்றை நீங்கள் பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய அன்னை தெரேசா அவள் இப்பொழுது புனிதையாக இருக்கின்றால். எனவே புனித அன்னை தெரேசா, அந்த அன்னையோடு நானே நேரடியாக கதைத்திருக்கின்றேன். அவருடைய கையை பிடித்து கதைத்திருக்கின்றேன். அப்படியான உள்ளே ஆண்டவரை ஏற்படுத்துவதற்காக அவருக்கு நான் சொல்லுகிறேன். அந்த புனிதையிடம் இந்திய பிரதமர் அங்கே நேரு அவர்கள் சந்தித்த போது அவர் கேட்கின்றார், உம்முடைய இவ்வளவு பெரிய பெரிய பணிகளை எல்லாம் செய்கின்றாயே, இதற்குரிய சக்தி எங்கே இருந்து வருகின்றது உனக்கு என்று சொல்லி அந்த சாதாரண பெண்மணியிடம், அந்த சகோதரியிடம் அவர் கேட்டார். கேட்ட வேளையிலே அவருடைய அந்த மடத்துக்கு சென்று சந்திக்க போன போது கேட்கின்றார். அப்பொழுதே அவரை அழைத்து கொண்டு வந்து அந்த நற்கருணை வேலையை காட்டி, இங்கே இருந்துதான் இந்த சக்தி எனக்கு வருகின்றது, அந்த சக்தி தான் என்னுடைய எல்லாவற்றையும் செய்வதற்கு எல்லா சக்தியையும் தந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி அந்த அன்னையும் சொன்னார். இந்த பௌஸ்தீனாவுக்கு ஆண்டவர் சொன்னதை பற்றி தியானித்து அவைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த அன்னை தெரேசாவுடைய எண்ணம் வருகிறது. அந்த அன்னை தெரேசாவுக்கு இப்படி எல்லாம் அன்னை தெரேசா நற்கருணை எல்லாம் காட்டினாலே, அப்பொழுது நான் யோசித்தேன், என்னத்துக்காக அவ அதை காட்டுகிறார், அதுல என்ன எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி நானே இந்த நாட்களிலே சிந்தித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதனுடைய விடை எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தாமே வெளிப்படுத்துகின்ற பௌஸ்தீனா, உனக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் இங்கே இந்த சக்தி உனக்கு கொடுக்கப்படுகிறது. அவரே எழுந்து சென்று அவளுக்கு அதை கொடுத்தார். இப்பொழுது உலகம் முழுவதுமே அந்த இறை இரக்கத்திலே நிலைத்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அன்பானவர்களே, நீங்களும் அந்த நற்கருணை நாதரும் இந்த இறை இரக்கத்திலும் அதிகமாக வேறும் சாதாரண நிலையிலே வரவில்லை. ஆண்டவர் தாமே இவைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பெரும் பெரும் செல்வங்களாக இந்த உலகத்தில் இருக்கின்ற பெரும் செல்வங்களாக தான் இவர்களை கொடுத்திருக்கின்றார்.
இவைகளை எல்லாம் நாங்கள் சாதாரணமாக விட்டு வேறு வேறு உலக காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் வீணாக போய்விடும். நம்முடைய உலக வாழ்க்கை வீணாக போய்விட்டது என்று சொன்னால் அந்த விண்ணகத்திலே உங்களுக்கு வீணாக போய்விடும். ஆனால் அந்த ஆண்டவருடைய காரியங்களிலே, இந்த ஆண்டவர் வெளிப்படுத்திய சத்தியங்களிலே, இந்த உண்மைகளிலே திருச்சபை தாயானவள் நமக்கு தந்து கொண்டு இருக்கின்ற இந்த மேலான செயற்பாடுகளை இந்த புனிதர்களுடைய வழியாக நமக்கு தந்திருக்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் அவைகளை அனுசரித்து அதற்கேற்ப நாங்கள் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கொடுத்து எல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஆண்டவருடைய அன்பும் ஆசீரும் அமைதியும் நிறைவாக நமக்கு கிடைக்கின்றது. நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் கிடைக்கிறது, நம்முடைய குடும்பங்களையும் கிடைக்கிறது, நம்முடைய குழந்தைகளையும் கிடைக்கிறது. எனவேதான் அந்த பௌசினாவிடம் கேட்டது என்ன? என்னிடம் ஏராளமான மக்கள் வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த ஆண்டவர் இங்கே நம்முடைய மறை மாவட்டத்திலே அந்த நம்முடைய வந்தனைக்குரிய எபிலியானுஸ் ஆண்டவருடைய காலத்திலேயே நட்புணை நடுநிலையமாக இங்கு வந்து இருந்து அமர்ந்து இருப்பதே இதற்காகத்தான். அதாவது நாங்கள் எல்லோரும் அந்த உண்மையான விசுவாசத்தோடு, உண்மையான அன்போடு, உண்மையான ஆராதனையோடு வந்து அந்த ஆண்டவர் முன்பாக வர வேண்டும் என்ற அந்த நோக்கிற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு குடிகொண்டு இருக்கின்றார். அதிலும் நம்முடைய இந்த மறை மாவட்டத்திலும் எல்லா இடங்களிலும் இந்த ஆச்சரியமானது தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஆண்டவருடைய இருப்பிடமாக எப்பொழுதுமே காலை 6 மணியில் இருந்து மாலை 6 மணி வரையிலே அந்த ஆண்டவருடைய பிரசன்னமானது எங்களோட முழுமையாக இருக்கும். நீங்களும் பல பேரும் காலையிலும் இன்னும் இடை நேரங்களிலும் மாலையிலும் வந்து இன்னும் இரவு நேரத்திலே கூட வருகின்றீர்கள். வந்து ஆண்டவரிடம் எல்லாம் மன்றாடி கொண்டு செல்லுகிறீர்கள். அவைகள் தான் மிகவும் பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரை முதலாக ஆண்டவரை அந்த மகிழ்ச்சி, ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும் போது என்ன செய்யும்? ஒருவர் சாதாரணமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறார் சொன்னால் அவரிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அதை அனுபவித்து அதை சிந்தித்து பார்க்கிறீர்கள் சொன்னால் அவர்கள் விளங்கும். எனவே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது சில பேர் அதை அவர் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அந்த நேரத்திலே போய் கேட்டால் அது கிடைக்கும் என்று போகின்றவர்களும் இருக்கக்கூடும். அப்பா வீட்டிலே கோபமாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் அந்த இளைஞர்கள் இதெல்லாம் கேட்க மாட்டார்கள் இல்லையா? அம்மாவை மட்டும் கேட்டுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுவிடும். ஆனால் அப்பா உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம் சொன்னால் சில வேளைகளிலே அவர்கள் அந்த அப்பாவோட கூட பேசுவார்கள். இது எப்படியான நிலையிலே அப்பானவரே அந்த நட்புணை நாதர் நாம் ஒவ்வொருவருக்காகவும் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் மட்டும் வந்தால் போதாது, அந்த புனித பௌசினாவுடைய பணியை நாங்கள் ஆற்ற வேண்டும். ஆண்டவர் ஒருவரிடம் கேட்கின்றார், ஒரு பணி வெளிப்படுத்துகின்றார் சொன்னால் அது ஒருவர் எல்லாருக்குமே உரியதாக இருக்கின்றது. அதை ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக அவர் அதை வெளிப்படுத்துகிறார். இப்போது அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தியது இப்பொழுது நாங்கள் உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி போதிக்கப்படுகிறது. அதே போல இந்த வெளிப்பாடுகளும் நமக்கு கிடைக்க வேண்டியது. எனவே அவர் என்ன சொன்னார்? நீ வருவது போல ஏராளமான மக்கள் என்னிடம் வர வேண்டும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி அவர் வெளிப்படையாக சொன்னார். எனவே நீங்கள் உங்களுடையவர்களுக்கு நன்றாக சொல்லி நீங்கள் வந்து அந்த ஆண்டவரிடம் எந்த நேரமாக இருந்தால் உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரம் எல்லாம் நம் ஆராதனை வேளைகளில் சுபமாலை நேரங்களிலும் நீங்கள் வந்து அந்த ஆண்டவர் முன்பாக அமர்ந்து எப்பொழுதெல்லாம் செபிக்கிறீர்களோ உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், நோய்கள் எல்லாம் போக வேண்டுமா அந்த ஆண்டவரிடம் ஓடோடி வந்து நாங்கள் செபிப்போம். அதன்படியாக அவருடைய அருளை நாங்கள் எல்லோரும் பெற்று மகிழ்வோம். அன்பார்களே, இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள். நாம் அதே பற்றி